ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்கள், சாராயம், கஞ்சா, இப்படிப்பட்ட சமூக விரோத செய்தி இன்றைக்கு சம்பாதிச்சிருக்காங்க. இதையெல்லாம் மறைப்பதற்காக இன்றைக்கு வன்னிய சமூக போர்வையில் இன்றைக்கு அந்த மக்களை எல்லாம் வஞ்சித்து இன்றைக்கு இப்படி ஒரு ஆட்டம் போட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இங்கே விகேஎம் சொல்ற விகே முத்துசாமி என்ற ஒரு தலைவர் இருந்தார். அவர் சொல்லுவார், ஜாதிய தலைவர்லாம் ஒரு கிராமத்தில் புலி விரட்டிட்டு வருதுன்னு வச்சுங்களேன், புலி விரட்டிட்டு வந்தால் எல்லாரும் ஓடுறாங்களாம். அப்போ ஓடும் போது என்ன சொல்லிட்டு வர்றானா ஒருத்தன், ஐயோ புலி விரட்டிட்டு வருது, எல்லாரும் புலிக்கு பயந்தவங்க போறா, என் மேலே வந்து படுத்துருங்க என்று சொன்னானா. அப்படின்னா என்ன, புலி மேலே யார் இருக்கானோ அவனை தூக்கிட்டு போவோம், இவன் அடியில் இருப்பான், இவன் பாதுகாத்துக்கிறதுக்கு. அப்படியான ஒரு வண்டியர் போவையில் இன்றைக்கு மணி என்ற கயவன் இன்றைக்கு தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், பாதுகாத்து கொண்டு இருக்கான் தான் உதாரணம். மணியை நாங்கள் பார்த்தோம் 2014 இங்கே அன்புத்தோட சந்திரமோகன் எல்லா பிரச்சனை, ஒரு தோப்பு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை 2014 அந்த ஊர் பெரிய ஊரா, மாறி பேரெல்லாம் இருக்காதுல்ல, அவனை கண்டுபிடிக்க முடியாதா? மாரிமுத்தை கூப்பிட்டு அந்த குற்றவாளிகள், உன்னுடைய எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க. இவர் அடையாளம் காட்ட வீட்டை விட்டு போயிருக்காரு. வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு புளியா மரம், அந்த புளியா மரத்திட்ட 3 பேர் இருந்திருக்கான். அவன் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கு. இந்த புளியா மரம் மாரிமுத்து விட்டுக்கிட்டே இருக்கு, பார்த்தி விட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த 3 பேர் இரவுல தான் நிற்க முடியும், நிற்கிறான். 3 பேர் அவன் தான் சொல்றாரு மாரிமுத்து. அப்போ சொல்லும் போது ஒரு சந்தேகம் தான் இல்லையா, இந்த நேரத்துக்கு ஏன் 3 பேர் இங்கே வந்திருக்கான், சந்தேகம் வரலாம் இல்லையா? அதுக்கு பிறகு காவல்துறை சொன்ன தகவல் தான் இது. அந்த பொண்ணு இறந்த பொண்ணுடைய அப்பா செல்லிலிருந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கு. யாருக்கு? பார்த்திபனுக்கு. அந்த இரவு நேரத்தில் எப்படி அவர் பொண்ணு அந்த சேலை அந்த செல்லை வந்து எப்போ இவ்வளோ ஒரு நெருக்கடியான நேரத்தில் எப்படி அந்த பயன்படுத்திக்க முடியும்? அப்போ அவருடைய உடன்படிக்கை மூலமாக, அவர்கள் மூலமாகவே இந்த பொண்ணு இவன்கிட்ட மாதிரி பேசியிருக்குன்னு சந்தேகப்படுறோம். அது மட்டும் இல்லை, 29 அடிக்கிறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த சூழலில் இந்த பெண்ணுடைய பாதுகாப்பாக எப்படி வச்சுருப்பாங்க? இந்த பாதுகாப்பை மீறி எப்படி இரவோடு இருக்க முடியும்? இந்த விஷயங்களாம் வைத்து தான் இது கொலை நடந்திருக்கும் என்று நாங்கள் சந்தேகப்படுறோம், கருதணும். சொன்ன போது முன்னாடி பிரச்சனை சந்தேகப்பட்ட திருமண கொலைதான்ட்டு. அதுக்கு பிறகு நாங்களும் என்ன பண்ணுங்க, தீர்ப்பு வந்தது, அது தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு அடித்து கூட கொலை பண்ணிடலாம், அடித்து கூட கொலை பண்ணிடலாம். ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய உயிர் எவ்வளோ ஒரு முக்கியமான உயிர், அந்த உயிரை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறாள் என்று சொன்னால் அதற்கு யார் நெருக்கடி? மாரிமுத்தா? இல்லை மாரிமுத்து குடும்பமா? யார் நெருக்கடி பண்ணால் 2 பேர் தற்கொலை செய்வதற்கு? அந்த குடும்பம் தான் செஞ்சிருக்க நெருக்கடி. இதையெல்லாம் பார்க்காமல் இன்றைக்கு இந்த கொலையை போராடுகிற இந்த 3 இயக்கத்தின் மூலமாக இங்கு ஜாதியின் பின்னால் நிற்கிறாள் என்பது பறைசாற்றினாள் என்று சொன்னால் என்ன சொல்ல முடியும்? ஆகையினால மணியை விடுங்க. அதாவது அது வீக்கம் தான் சொல்லுவார், நக்கிற நாய்க்கு சொக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. என்ன பசங்க எங்கெங்க இருக்கோ அதான் நக்கும் நாய். அதை மாதிரி அந்த நக்கிற நாய்க்கு செக்கும் தெரியல, சிவலிங்கமும் தெரியல. ஆகினால அதை சும்மா விட்டுடலாம். அது சின்ன விஷயம், அது நம்ம வந்து பெரிய விஷயமாக அதை பார்க்க வேண்டாம். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய விளிம்பு நிலை மக்களுக்கான போராட்டங்கள், எல்லா சமூகத்துக்கான ஒரு மக்களுக்கான போராட்டங்கள் நடத்துகின்ற மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படிப்பட்ட கட்சிகள் நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய செயல்களை நாம் தொடர்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வைத்து கொண்டு வந்து அங்கே பிரச்சனை பண்ணா கேள்விப்பட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே துண்டை காணும் துணியை காணும் சொல்லி பைக்கெல்லாம் போட்டு உடையாந்தவனுங்க எங்களுக்கு மணி தெரியாத கட்சிக்கு. அதே போல பெரம்பூரில் ஒரு இரவில் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அந்த கயவர்கள் மணி ஆளை அனுப்பி அங்கே தயார் பண்ண வந்தால் அவெல்லாம் என்ன பண்ணுறாங்கடா, குலோத்துங்கன் என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் எங்களுக்கு காலில் தான் உள்ள அந்த குலோத்துங்கன் மட்டும் அந்த எங்களுக்கு அந்த அப்படியே ஒரு கெஞ்சல் செய்யவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு வேற நடந்திருக்கும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஆகவே ஒரு ஜாதிய கண்ணோட்டம் ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி தலைமை இருக்கிறது என்று மணி சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறலான்னு நினைக்கிறேன்.
டெல்டா மாவட்டங்களில் ஏன் தமிழ் மாநிலம் முழுவதும் மணல்மேடு சங்கர் ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருந்தார். ஆனால் அவர் செய்துட்டு இருக்கும்போது சங்கர் செய்கிற செயல் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உடனே கிடையாது. ஆகினால நாங்கள் அதுக்கு மாறுபட்டு இருந்தோம். ஆனால் சங்கருடைய தங்கை திருமணத்திற்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் புடைசூழ எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. காவல்துறையும் போயிட்டு இருந்தது. தோழர்களே, சங்கர் அந்த சமூக செயல் செய்கிறார் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கல. இன்னைக்கு மணி இருக்கானே, இந்த மணியை அன்னைக்கு சங்கத்தை சலா போட்டுக்கொண்டு தொடர் நடுங்கி கொண்டு குற்றவாளி புரிந்தவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்போ சங்கர் பணம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் கொண்டு போய் ஆள் மூலமாக கொடுத்து செஞ்சவன் தொடர் நடுங்கி. அந்த நேரத்தில் கூட, அந்த சூழலில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி சங்கர் அவர்கள் செய்கிற செயல் சமூக செயல் என்று மார்க்சிஸ்ட் கட்சி எந்த தொடர்பு வச்சுக்கல. எல்லா அரசியல் கட்சிகளும் சங்கரோட தொடர்பு வைத்துக் கொண்டு அவர் கேட்பதாக செய்தார்கள். அந்த ஊர்வலத்தில், அந்த திருமணத்தில் பங்கு பெறாத ஒரு கட்சி இருக்கிறது சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் தான் அந்த ஊர்வலத்தில் பங்கேற்கல, அந்த திருமணத்தில் பங்கேற்கல. அதை விட சங்கருடைய அம்மா கிராய் ஊராட்சி மன்றத்தில் போட்டியிட்டாங்க. அவரை எழுத்து யாரும் போட்டியிடல, அச்சம். ஆனால் துணிச்சலாக மார்க்சிஸ்ட் கட்சி தான் அந்த அம்மாவை எதிர்த்து போட்டிட்டோம். எங்கடா இருக்கு ஜாதி? எங்க மார்க்சிஸ்ட் ஜாதி நிற்குது சொல்ல முடியுமா? சொல்றேன். அந்த இறப்பு மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரோதத்தை கொலை செய்திருக்க முடியும் என்று ஏன் கருதணும்? அந்த பையன் 2 பேரும் விரும்புகிறாங்க. விரும்பும்போது 3 தடவை அந்த பெண்ணோட பெற்றோர்கள், பெண்ணோட உறவினர்கள், இந்த உட்காந்து இருக்கிற மாரிமுத்து இந்த பையனோட அப்பாட்ட சொல்கிறாங்க. 3 தடவை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க? கடைசியாக உன் பையனை நீ ஒழுங்காக வைக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய பையனுக்கு நாங்கள் தாண்டா யமன் என்று சொல்கிறான். கழிச்சுக்கிறாங்க. 29ஆம் தேதி இரவு மாலை அந்த பையனை குளிக்கும் போது அடிக்கிறாங்க. மனு கொடுக்குறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுக்க பிறகு கொடுத்து வந்துடுறாங்க. ஏன் சொன்னார் இல்லையா, இது காவல்துறை கொஞ்சம் இதில் கொஞ்சம் உஷாராக இருந்தான்னு கேட்டால் இந்த 2 மரணத்தை தடுத்திருக்க முடியும். மனு கொடுத்த பிறகு என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா,